அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நண்பர்களே, நம்ம இன்றைய வீடியோவில் தமிழ் தகுதி தேர்வு 21 பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸை அடிப்படையாக வச்சு அதில் எப்படியெல்லாம் கேள்வி வருமோ அந்த மாதிரி தினமும் 25 கேள்வியை நம்ம டெஸ்ட்டாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஆல்ரெடி 20 வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் பார்க்கலைன்னா அதுக்கான லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்டில் இருக்குது, தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவிலையும் 25 கேள்வியை நான் கொண்டு வந்திருக்கேன். வீடியோவை முழுமையாக பாருங்கள் நண்பர்களே. கடைசியாக உங்கள் ஸ்கோரை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். சரி, ஓகே, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாங்களா? எல்லாருமே ரெடியாக இருக்கீங்களா? சரி, பாருங்கள். ஃபஸ்ட்டு கேள்வி, சொற்களை பொறுத்துக. இது எந்த தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகராதி அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்குங்க. தமிழ் அகராதின்னு ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்துலேருந்து தான் அந்த கேள்வியை கொண்டு வந்திருக்கேன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சொற்களையும் அதுக்கான பொருளையும் கொடுத்துருக்காங்க, சரியாக பொருத்தணும். இதுக்கான பதில், அக்கடி அப்படின்னா பயண தொல்லை, அக்கப்போர் அப்படின்னா அளப்புதல், அக்களிப்பு அப்படின்னா மனமகிழ்ச்சி, அக்கப்பறை அப்படின்னா அலைந்து திரிகை. ஸோ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 1 இதுதான் சரி. நல்ல கவனிங்க. அக்கடி அப்படின்னா பயண தொல்லை, அக்கப்போர் அப்படின்னா அளப்புதல், அக்களிப்பு அப்படின்னா மனமகிழ்ச்சி, அக்கப்பறைனா அலைந்து திரிகை. அடுத்த வினா பாருங்க. உவேசா பற்றி காண்க. உவே சாமிநாதர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். தமிழ் தாத்தா, புலமை கடல் இவரது சிறப்பு பெயர்கள். 2006 உவேசா நினைவு அஞ்சல் தலை வெளியீடு செய்யப்பட்டது. தமிழ் வீடு தூது அப்படிங்கிற நூலை 1930 முதல்ல பதிப்பு பண்ணினார். என் சரிதம் அப்படிங்கிறது இவருடைய வாழ்க்கை வரலாறு. அதை ஆனந்த விகடனில் தொடராக எழுதியிருக்காரு. இதில் சரின்னு பார்த்தீங்கன்னா 2வது பாயிண்ட்டு 3, 4 சரி. முதல் பாயிண்ட்டு தவறு. ஏன் தவறுனா, தமிழ் தாத்தான்னு சொல்லுவாங்க, கரெக்டு. புலமை கடல் சொல்ல மாட்டாங்க, புலமை பெருங்கடல்னு சொல்லுவாங்க. புலமை பெருங்கடல்னு வந்திருக்கணும். ஸோ இந்த தகவல் தவறாக இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். தவறான இணையை கண்டறிக. ஆங்கில சொல்லையும் அதுக்கான தமிழ் சொல்லையும் கொடுத்துருக்காங்க. எது தவறான இணைன்னு கண்டுபிடிக்கணும். ரேஷனல் அப்படின்னா பகுத்தறிவு, ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர்னா வன பாதுகாவலர், இன்டலெக்சுவல்னா அறிவாளர், டிக்கெட் இன்ஸ்பெக்டர்னா பயணச்சீட்டு அலுவலர் அப்படிங்கிற தவறு, பயணச்சீட்டு ஆய்வர் அப்படின்னு வந்திருக்கணும், அல்லது ஆய்வாளர் அப்படின்னு வந்திருக்கணும். ஸோ இதுதான் தவறான இணை. அடுத்த வினா பாருங்கள். சரியான தொடரை கண்டறிக. இங்கே மரபு பிழையுள்ள சொற்களை கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒன்று தான் சரியாக இருக்குது, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். வெளியே பார்க்கலாங்களா? குடிக்கூலின்னு வரணும். ஸோ இங்கே 3 சரியாக இருக்குது. குடக்கூலின்னு வரக்கூடாது, தவறு. குடிக்கூலி தருவதே செய் நன்றிக்கு, அதாவது இந்து அப்படிங்கிறது மிகணும், வல்லினம் மிகுந்து வரணும். ஸோ இந்த 2 தான் ஏதோ ஒன்று விடையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் செய்யும் கைமாறு இம் அப்படிங்கிறது வரணும். இங்கே பாருங்கள், இம் வரல. ஸோ இதுதான் சரி, இதுதான் கரெக்டுங்க. குடிக்கூலி தருவதே செய் நன்றிக்கு நான் செய்யும் கைமாறு ஆகும் என்பதுதான் இங்கே சரியான தொடர். அடுத்த வினா பாருங்கள். சொற்களை பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் கொடுத்துருக்காங்க, சரியாக பொருத்தணும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. விடையை பார்க்கலாங்களா? பண் அப்படின்னா இசை 2, புயம் அப்படின்னா தோல் இங்கே 1, கேண்மை அப்படின்னா நட்பு இங்கே 4, மதலை அப்படின்னா குழந்தை, ஸோ இங்கே 3. 2, 1, 4, 3 இதுதான் சரி. நல்லா கவனிங்க. பண் அப்படின்னா இசை, புயம் என்றால் தோல், கேண்மைனா நட்பு, மதலை என்றால் குழந்தை. அடுத்த வினா பாருங்கள். பொருந்தாததை கண்டறிக. 4 நூல்களை கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒன்று மட்டும் பொருந்தாமல் இருக்கும். அது என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிட்டிங்களா? நாலடியார், நான்மணிக்கடிகை, திருக்கடுகம், இந்த 3மே பார்த்தீங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்கள். 14 கீழ்கணக்கு இந்த வகைப்பாட்டில் வரும். பரிபாடல் அப்படிங்கிறது 8 தொகையில் வரும். ஸோ இதுதான் பொருந்தாதது. அடுத்த வினா பாருங்கள். அரசு என்று பொருள் தரும் சர்க்கார் என்பது எம்மொழி சொல். சர்க்கார் என்பது எந்த மொழி சொல்னு கேட்குறாங்க. சர்க்கார் என்பது போர்த்துகீசிய மொழி சொல்.
சர்க்கார் என்பது போர்த்துகீசிய மொழிச்சொல். வேறு என்னென்ன சொற்களை பார்த்தோம் அப்படின்னா, அலமாரி பார்த்தோம். அலமாரி அப்படிங்கிறதும் போர்த்துகீசிய மொழிச்சொல் தான். நம்ம வேறு என்னென்ன சொற்களை பார்த்தோம்? 2-3 சொற்களை பார்த்துருக்கோம். எனக்கு மறந்து விட்டதுங்க. உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். போர்த்துகீசிய மொழி சொற்கள் என்னென்னு தெரியுமா? தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். எத்தனை பேர் எத்தனை சொற்களை ஞாபகமாக வச்சுருக்கீங்கன்னு பார்க்கலாம். ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்கள். ஒளி வேறுபாடு அறிந்து சரியாக பொறுத்துக. ஒளி வேறுபாடை வச்சு பொறுத்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான பதில் பார்க்கலாங்களா? உருனா வடிவம் என்று அர்த்தம். 3. இந்த உரு அப்படின்னா மிகுதி என்று அர்த்தம். இங்கே சரியாக இருக்குது. இந்த உறவு அப்படின்னா வலிமை என்று அர்த்தம். இந்த உறவுனா சுற்றம் என்று அர்த்தம். அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 3, 2, 1, 4 இதுதான் சரி. இந்த உருன்னா வடிவம், இந்த உருனா மிகுதி, இந்த உறவுன்னா வலிமை, இந்த உறவுன்னா சுற்றம். அடுத்த வினா பாருங்க. சரியாக பொருந்தியதை கண்டறிக. கொதிகலன், சேறு, மான். அதாவது உளை, உளை, உளை இதை வச்சு கேட்டிருக்காங்க. அதாவது மயங்கொலி சொற்கள் அதை வச்சு கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எது சரின்னு பொறுத்துடுங்க. இப்படியே பார்க்கலாங்களா? கொதிகலன் இதுக்கு இந்த உலை வரும். சேருக்கு இந்த உலை வரும். மான் அப்படிங்கிறது இந்த உலை வரும். அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சரி. இதுதான் சரியாக இருக்குங்க. அடுத்த வினா பாருங்க. ஆ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளில் பொருந்தாதது. முந்தைய வீடியோவில் குறில் ஆ அதுக்கான பொருள் என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் நெடில் ஆ பார்க்குறோம். அதாவது டெய்லியுமே ஒவ்வொரு எழுத்துக்களை பார்த்துடலாம். சரிங்களா? இதுக்கான பதில் தெரியுங்களா? நம்ம நேற்றைய வீடியோவில் குறில் ஆவுக்கான சொற்கள் என்னென்னு கொடுத்துருந்தோம். அது இங்கே வந்திருக்கு. ஸோ நேற்றைய வீடியோவை பார்த்தவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா? நெடில் ஆ அப்படின்னா பசுவையும் குறிக்கும். ஆச்சாமரம், உருக்கம், துன்பம், மறுப்பு, இச்சை, இணைப்பு, இரக்கம், வியப்பு, வரை, நினைவு, இந்த எல்லாமே வரும். இது எல்லாமே நெடில் ஆ. அழகு, சேய்மை, சுட்டு, திப்ளி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறில் ஆவுக்கு வரும். ஸோ இதுதான் பொருந்தாதது. ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் கேட்க வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பசுவை கேட்கலாம். நெடில் ஆ அப்படின்னா பசு. துன்பம் அதையும் பார்க்கலாம். மறுப்பு இதையும் கேட்கலாம். இரக்கம் இதையும் கேட்கலாம். சரிங்களா? அடுத்த வினா பாருங்கள். சரியான தொடரை கண்டறிக. இங்கே மரபு தொடர்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதை வச்சு கேட்டிருக்காங்க. எது சரியான தொடர்னு கண்டுபிடிக்கணுங்க. சோறு உண்டான் என்பது தான் சரி. தண்ணீர் குடித்தான் என்பது சரி. பழம் தின்றான் என்பது சரி. அதை வச்சு பார்க்கும்போது இதுதான் சரிங்க. முருகன் சோறு உண்டு, தண்ணீர் குடித்து, பழம் தின்றான். இதுதான் சரியாக இருக்குது. சோறு உண்டான்னு வரணும், தண்ணீர் குடித்தான்னு வரணும், பழம் தின்றான்னு வரணும். அடுத்த வினா பாருங்கள். தவறான இணையை கண்டறிக. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா புகழ்பெற்ற கவிஞர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க சொன்ன வரியை கொடுத்துருக்காங்க. இதில் ஏதோ ஒன்று மட்டும் தப்பாக இருக்குது. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாங்களா? ஆள அமுக்கி முகக்கினும் இப்படி சொன்னவங்க ஔவையார். சரியாக இருக்குது. தமிழின் கிளவியும் அதனோர் அற்றே சொன்னவர் தொல்காப்பியர். சரியாக இருக்குது. களஞ்சை கம்மியர் வருகன கூய் இது எங்கே இருக்கும்னா மணிமேகலையில் இருக்கும். மணிமேகலை எழுதியவர் சீத்தலை சாத்தனார். ஸோ இங்கே தவறு. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி சொன்னவங்க யாருன்னா பென்னி குயத்தியார். ஸோ இதுவும் சரியாக இருக்குது. அப்போ இங்கே தவறான இணைன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் தவறாக இருக்கிறது. அடுத்த வினா பாருங்கள். தமிழியன் என்று தென்னிந்திய மொழிகளை பெயரிட்டு அழைத்தவர் யார்? தென்னிந்திய மொழிகள் அனைத்தையுமே தமிழியன் என்று பெயரிட்டு அழைத்தவர் யார்? ஹோக்கன் அப்படிங்கிறவர் தான் தமிழியன்னு அழைச்சிருப்பாங்க. அடுத்த வினா பாருங்கள். சொல் உருபுகளை பொறுத்துக. அதாவது வேற்றுமையை படிக்கும் பொழுது அந்த வேற்றுமைக்குள்ள சொல் உருபுகள் வந்திருக்கும். நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதை வச்சு இங்கே பொறுத்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான பதில் ஒத்தல். ஒத்தல் அப்படின்னா அதாவது இணையாக இருக்கிறது. ஸோ இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா தமிழ் நமக்கு உயிரை போன்றது. இதுதான் சரி. அதாவது ஒற்றுமை அதே மாதிரி இருக்கிறதுன்னு அர்த்தம். தமிழ் நமக்கு உயிரை போன்றது. ஸோ உயிரும் தமிழும் ஒரே மாதிரி அப்படிங்கிறது தான் இங்கே கான்செப்ட். அடுத்து பாருங்கள். அதுவாதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளையலுக்கு பொன். ஸோ இது அதுவாதல். ஆக்கல் அப்படின்னா
கரிகாலன் கல்லணையை கட்டினான். இது வந்து உருவாக்குறது. எல்லை அப்படின்னா அதனுடைய வரையறை. சென்னையின் மேற்கு வேலூர் என்பது எல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4, 2, 3, 1 இதுதான் சரி. அடுத்த வினா பாருங்க. பிழையான அகரவரிசை தொடரை கண்டறிக. எது பிழையானதுன்னு கண்டுபிடிக்கணும். அகரவரிசையில் எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். இப்படிலாம் கேள்வி வருமா குமார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பயப்படாதீங்க. இப்படிலாம் கேட்க மாட்டாங்க. நான் வந்து டிஎன்பிஎஸ்சி ரேஞ்சு கேட்குறேன்னு சொல்லி ரொம்ப எளிமையாக கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது எனக்கும் பயன்படாது, உங்களுக்கும் பயன்படாது. ஸோ இருக்கிற கேள்வியை எந்த அளவுக்கு ட்விஸ்ட்டாக மாற்றி கடினமாக கேட்க முடியுமோ அந்தளவுக்கு யோசித்து உங்களை கடினமாக கேட்குற மாதிரி பண்ணி வைக்கிறேன். சரிங்களா? இப்படிலாம் ரொம்ப கஷ்டமாக கேட்க மாட்டாங்க. அகரவரிசையில் அமைக்கவும்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி கேள்வியை நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக வந்து நீங்கள் ஆன்சர் போட்டுருவீங்க. பட் உங்களை யோசிக்க வைக்கிறேன்னு வைங்களேன், அப்போ தான் நீங்கள் வேகமாக மூளையை பயன்படுத்துவீங்க. சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? இங்கே சரின்னு பார்த்தீங்கன்னா தென்னை, அடுத்து தேவை, அடுத்து தொழில், இது வந்து சரியாக இருக்குது. சுவர், சுங்கம், சூழ்ச்சி, இது தவறாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து உயிர்மெய் எழுத்து. இதை வந்து பிரிக்கணும். இவ்வு கூட்டல் ஆ, இவ்வு கூட்டல் ஆ வந்து வா அப்படின்னு வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கு தான் ஃபஸ்ட்டு வரணும், இங்கு ஃபஸ்ட்டு வரணும். அடுத்து இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா சுவர் அப்படிங்கிறது வரணும், இவ் வரணும். அடுத்தது சூழ்ச்சி வரணும். ஸோ இது மாறுபட்டதாக இருக்குது. இங்கே பாருங்கள், அங்காடி, அன்னி, அப்பா, இது சரியாக தான் இருக்குது. சட்டம், சார்பு, சிறுகதை, இதுவும் சரியாக இருக்குது. அப்போ தவறானதுன்னு பார்த்தீங்கன்னா 2 தான் தவறு. அடுத்த வினா பாருங்கள். பிறமொழி சொல்லற்ற தொடரை கண்டறிக. பிறமொழி சொல்லில்லாத தொடர் எதுன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? அதிகாரி உத்தரவு பிறப்பித்தார். இதில் வந்து பிறமொழி இருக்குது. அதிகாரி என்பது வடமொழி சொல். தமிழில் பார்த்தீங்கன்னா இதுக்கு அலுவலர் அப்படின்னு வரணும். உத்தரவு அப்படிங்கிறதுக்கு தமிழில் வந்து கட்டளை என்பது சரி. அடுத்து பாருங்கள், 10 பேனா கொடுத்தான் என்பது தவறு. இதுவும் தவறு தான். பேனா அப்படிங்கிறது தமிழில் வந்து எழுதுகோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுலேயும் பிறமொழி சொல் இருக்குது. முருகனுக்கு கவலை இல்லை. கவலை அப்படிங்கிறதும் பிறமொழி சொல்லு தான். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா தொல்லை அப்படின்னு வரும். கவலை அப்படின்னா தமிழில் வந்து தொல்லைங்க. ஸோ இதுவும் தவறு தான். இதன் பொருள் புரியவில்லை என்பதான் இங்கே சரியாக இருக்குது. ஸோ இதுதான் பிறமொழி சொல்லற்ற தொடர். அடுத்த வினா பாருங்கள், பொறுத்துக. ஓர் எழுத்து ஒரு மொழி, அதை வச்சு இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? தா அப்படின்னா தாவுதல். ஸோ 3. கா அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், சோலை, இது வந்து 2. வே அப்படின்னா வேதம், அதாவது மறை. ஸோ இது 3. ஏ அப்படின்னா அம்பு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3, 1, 4, 2 இதுதான் சரி. நல்ல கவனிங்க. தான்னா தாவுதல், கா அப்படின்னா சோலை, வே என்றால் மறை, ஏ என்றால் அம்பு. அடுத்த வினா பாருங்கள், சரியாக வரிசைப்படுத்துக. இங்கே எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வினைத்தொகை வரணும், அடுத்து பண்புத்தொகை வரணும், அடுத்து பெயரெச்சம், அடுத்து வினையெச்சம். எது சரியாக இருக்குதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். நான் மாற்றி மாற்றி கொடுத்துருக்கேன், எது சரியானதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 4 தான் சரி. எரிக்கல் என்பது வினைத்தொகை, பெண் சுவை என்பது பண்புத்தொகை, சூழ்ந்த என்பது பெயரெச்சம், தூவி என்பது வினையெச்சம். ஸோ இதுதான் சரியான வரிசையில் இருக்குது. அடுத்த வினா பாருங்கள், மாறுபட்டதை கண்டறிக. இது என்ன அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? இங்கே மாறுபட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மாறுபட்டது. என்ன அப்படின்னா தமிழில் பார்த்தீங்கன்னா 4 வகை சொற்கள் இருக்கும். இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல்னு இருக்கும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வட சொல்லிருந்து வந்தது தான். இதில் வந்து 2 டைப் இருக்குது, நீங்கள் படிச்சிருப்பீங்க. தற்பவம், தற்சமம் அப்படின்னு இருக்கும். அதாவது வடமொழியில் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதினோம்னா தற்சமம். தமிழில் நம்ம முழுமையாக மொழிபெயர்த்து எழுதினோம்னா தற்பவம். ஸோ இது பார்த்திங்கன்னா தமிழில் மொழிபெயர்த்துருக்காங்க. வடமொழியில் இந்த சான்னு வரும், இங்கே வந்து வருஷம்னு வரும், இங்கேயும் வடமொழி எழுத்து வரும். ஆனால் இங்கே பாருங்கள், கமலம் என்பது முழுமையாக தமிழ் எழுத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா தற்சமம், தமிழில் சமமாக மொழிபெயர்த்து எழுதியிருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள், மறு பெயரை கண்டறிக. சிந்தாதிரிப்பேட்டை, இதனுடைய பெயர் என்னன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? இதுக்கான பதில் சின்னத்தரிப்பேட்டை என்பதுதான் சிந்துப்பேட்டை என்று மாறியுள்ளது.
சின்னத்தரிப்பேட்டை என்பது தான் சிந்தாதிரிப்பேட்டை என்று மாறியிருக்கிறது. அடுத்த வினா பாருங்க, வரிசைப்படுத்துக. இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க? வினையெச்சம், பெயரெச்சம், வினைமுற்று, வினையாளனியம் பெயர், தொழில் பெயர். இந்த வரிசையில் எந்த தொடர் இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. விடையை பார்க்கலாங்களா? இதுக்கெல்லாம் டைம் எடுக்குங்க. சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? கண்டு என்பது வினையெச்சம், கண்ட என்பது பெயரெச்சம், கண்டான் என்பது வினைமுற்று, கண்டவன் என்பது வினையாளனின் பெயர், காணுதல் என்பது தொழில் பெயர். ஸோ இதான் சரியான வரிசையில் இருக்குது. அடுத்த வினா பாருங்கள், வேர்ச்சொற்களை பொறுத்துக்க. இது எங்கேருந்து எடுக்கிறீங்க குமார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் வேர்ச்சொல் சுவடின்னு ஒரு புத்தகம் இருக்குதுங்க. அந்த புத்தகத்தில் தான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். இப்படியே பார்க்கலாங்களா? எழில், இதுக்கான வேர்ச்சொல் எல். ஸோ இங்கே 2. எழிலி, இதுக்கான வேர்ச்சொல் எழு. இங்கே 1. எல், இதுக்கான வேர்ச்சொல் இல். இந்த எயிறு, இதுக்கான வேர்ச்சொல் பார்த்தீங்கன்னா எய். இங்கே விடையும் பார்த்தீங்கன்னா 2, 1, 4, 3. இதுதான் சரி. எழில் அப்படின்னா எல், எழிலி அப்படின்னா எழு, எல் அப்படின்னா இல், எயிறு அப்படின்னா எய். அடுத்த வினா பாருங்க, டையிங், கலைச்சொல் அறிக. டையிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன வருங்க? விடையை பார்க்கலாங்களா? சாயம் ஏற்றுதல் என்பதுதான் சரி. டையிங் அப்படின்னா சாயம் ஏற்றுதல். அடுத்த வினா பாருங்க, அடுபோர் செழிய இகழாது வல்லே நிலன் நெளி மருங்கின் நீர்நிலை பெருக. இதில் இருக்கிற வினைச்சொல்லை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2 வரியில் எது வினைச்சொல் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? விடைச்சொல் அடுபோர். அடுபோர் என்பது வினைச்சொல். அடுத்த வினா பாருங்கள், கடைசி வினாங்க. நன்றே நினைமின் நமநிலை நாணமே என்று கூறும் நூல் என்ன? நன்றே நினைமின் நமநிலை நாணமே என்று கூறும் நூல் என்ன? திருமந்திரத்தில் தான் இந்த பாட்டு வரி இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் மொத்தம் 25 கேள்வியை பார்த்துருக்கோம். எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பற்றிய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி தினமும் நம்ம டெஸ்ட் நடத்திட்டு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் 5 மணிக்கு யூடியூப்பில் வீடியோ வந்துடும். மறக்காமல் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். நாளைய வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். இன்றைய நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. அடுத்த வீடியோக்கான லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. ஹெட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பாருங்கள்.